நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, இயேசு நமது நண்பர், ஜீசஸ் அவர் ஃப்ரெண்ட். இந்த தலைப்பின் கீழே 3 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, உண்மையுள்ள நண்பர், ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட். இரண்டாவது, மன்னிக்கும் நண்பர், ஃபர்கிவிங் ஃப்ரெண்ட். மூன்றாவது, போராடும் நண்பர், ஃபைட்டிங் ஃப்ரெண்ட். ஆகவே இந்த நாளிலே இயேசு நமது நண்பர் என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். யோவான் 15:14-15. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நம்மை சிநேகிதர் என்று, ஆகவே ஆண்டவர் நம்முடைய சிநேகிதராய் இருக்கிறார். இதிலே முதலாவது குறிப்பு, உண்மை உள்ள நண்பர், ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறேன்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பண ஆசை இல்லைன்ட்டு திங்கக்கிழமை வேறு மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? எனக்கு போதாது இன்னும் வேணும்னு சொல்லக்கூடாது. இருக்கிறது போதும்னு அல்லேலூயான்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை போய் வீட்டில் எனக்கு போதாது இன்னும் வேணும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சத்தம் கம்மியாகிடுச்சு பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல். சிநேகிதர் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் தெரியாதெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறான். யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கோ எதுலையோ நிறைய வந்திருக்குது. எல்லாத்துலேயும் ஆயிரக்கணக்கான அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா, உனக்கு அவங்கள பற்றி உனக்கு எதாவது தெரியுமா, எல்லாரும். ஆகவே சிநேகிதர் என்றால் அர்த்தமே இன்றைக்கு வேறு மாதிரி போயிருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியோ அல்லது துக்கமான நிகழ்ச்சியோ நடக்குதுன்னு வைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வந்துட்டு கொண்டாடுன்ட்டு போயிடும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி அவங்க கூடியே ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க இருந்தாலும் வந்துட்டு போகல, சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கூடியே இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் யார்? அவங்க தான் உண்மையான. மீதியெல்லாம் அப்படி வருவாங்க போவாங்க, சிநேகிதர் அப்படி உங்களுக்கு பழக்கமான ஒரு 2 நிமிஷம் அப்படி இருப்பாங்கன்ட்டு, நான் வரேங்க கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னு போயினே இருப்பாங்க. கடைசி ஆரம்பத்துலேருந்து கடைசி கூடியே நின்று இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் உண்மையான. உங்களோடு யார் சந்தோஷப்படும் போது யார் கூட சந்தோஷப்படுறா, நீங்கள் அழும்போது கூட யார் உங்களோட அழுகிறார்கள், அதுதானே வசனம் சொல்லுது. சந்தோஷப்படுறதோடு கூட என்ன செய்யுங்க, அழுகும்போது கூட சேர்ந்து. அதுதான் உண்மையான. த ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டேஸ், த ஃப்ரெண்ட் ஹூ அப்படின்னா இருக்கிற எல்லாம் வந்துட்டு போகிறவங்க இல்லை, கூடியே இருக்கிறாங்க பாருங்கள், அந்த சிநேகிதர்.
என் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்துருக்கீங்க, திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் ஒரு காலத்தில் நண்பராக இருந்தவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், காலேஜ் போனாலும் வேலை ஸ்தலத்தில் இருந்து வளர்ந்து எத்தனை நண்பர்னு இத்தனை வருஷம் உலகத்தில் இருந்திருக்கிறீங்களே. எத்தனை பேர் ஒரு காலத்தில் நண்பராக இருந்தேன்னு ஒன்று சொல்கிறவங்க இன்றைக்கி நண்பராக இருக்கிறாங்களா? வராங்க. த ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டேஸ். த ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டேஸ்னால் என்ன அர்த்தம்? இன்ன வரைக்கும் உங்களோடையே இருக்கிறவர், அந்த நண்பர் தான் இயேசு. அன்றைக்கி எப்படி உங்களோட இருந்தாரோ இன்றைக்கும் உங்களோட, நீங்கள் உயர்ந்திருந்தாலும் கூட இருப்பார், நீங்கள் தாழ்ந்திருந்தாலும், நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் கூட இருப்பார், கண்ணீரில் இருந்தாலும். அதுதான் இங்கே சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை எப்பொழுதும் உன் கையை பிடித்து கொண்டு இருக்கிறேன். ஐயோ, இந்த நாட்களிலே நீங்கள் பலரை நண்பர் நினச்சி ஏமாந்துருக்கலாம். என் நண்பர் நினச்சனே, வந்து என் கூட இருப்பாங்கன்னு நினச்சனே, ஓடி வருவாங்கன்னு நினச்சனே. இயேசு நமது உன்னை விட்டு விலகாமலும். புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு அவைகள் காலைதோறும் உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கு. இந்த பரம நண்பர் எப்பொழுதும் நம்மோடு, அதனால்தான் நம்ம நிர்மூலமாக ஆகாமல் இருக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு நாள்தோறும் புதிதான கிருபைகளை உண்மை பெரிதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குறார். ஆகவே ஆண்டவருக்கு ஒவ்வொருடைய திராணி என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். எத்தனையோ இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் எத்தனையோ சோதனைகளை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, கடந்து வந்து இருப்பீங்க. எத்தனையோ விதமான காரியங்களை சந்தித்திருக்கு. ஆனாலும் அவைகள் ஒன்றாகிலும் உங்கள் திராணிக்கு மிஞ்சும்படி தேவன் அனுமதிக்கவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல். உங்கள் திராணிக்கு மிஞ்சி இருந்ததுன்னா இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. என்றைக்கு உங்கள் திராணிக்கு அந்த சோதனை மிஞ்சினதோ அன்றைக்கே நீங்கள் அதான் அதோட முடிவு. ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் தாங்க பலன் அப்படி வந்திருந்ததுன்னா, திராணிக்கு மேலே சோதனை போயிருந்தால் இன்றைக்கி இங்கே வந்து என்ன செய்ய மாட்டீங்க, உட்காந்து அன்றைக்கி அழிந்திருப்பீங்க. ஆகவே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவது அவர் இடம் கொடாமல். இதுக்கு மேலே தாங்க முடியாது, இதுக்கு மேலே வரக்கூடாது, இவ்வளோதான் ஒரு எல்லையை போட்டு. ஏன்னா உனக்கு இதுக்கு மேலே தாங்க பலன் இல்லை, இந்த சகோதரிக்கு இதுக்கு மேலே தாங்க பலன் இல்லை, இந்த பிள்ளைக்கு இதுக்கு மேலே தாங்க பலன், இடம் கொடாமல் அதுக்கு மேலே வரக்கூடாது. இதுவே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தாங்கிறதுக்கு மேலே இருந்தால் இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்குன்னு கொடுப்பீங்களா? எங்கேயும் ஊருக்கு போகிறீங்க, சில பேர் 2 நாளைக்கு போனாலும் ஒரு 20 பை தூக்கலான்னு பார்ப்பாங்க. நீங்கள் போய் இறங்குறவங்களே அரண்டு மிரண்டு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க, நாங்கள் தமிழில் பழமொழி தெரியாதா உங்களுக்கு, விருந்தும் மருந்தும் 3 நாள் ஆச்சு, நீங்கள் நாங்கள் 20 பை எடுத்துகிட்டு வந்து இறக்குறீங்க அப்படின்னு மனசில் யோசிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படி நிறையா வச்சுருந்தீங்கன்னா ஒரு பெரிய தாங்கக்கூடாத ஒரு பாரத்தை உங்கள் பிள்ளை கையில் கொடுப்பீங்களா? அது எப்படி தூக்கும், அதெல்லாம் எப்படி தாங்க முடியும்? பாரமானதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்றே தான் அது தூக்கிக்கோ. ஆகவே பெற்றோரும் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைக்கு தாங்க முடியாததுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர். தேவன் உண்மையுள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவது அவர்
அடங்கும். சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும். சங்கீதம் 119:70 கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தீர் என்றும் அறிவேன். ஆகிய ஒரு உண்மை உள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு கண்டிப்பை கொடுக்கும்போது அதுவும் நம்முடைய நன்மைக்காக தான். நீங்கள் உண்மையுள்ள ஒரு நண்பராக இருந்தீங்க, பெரிய ஆபத்தில் போகிற தெரிஞ்சால் என்ன செய்யுங்க? இதை செய்யாதன்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டிங்களா? போய் மாட்டிக்கிட்டோம், போய் விழுட்டோம் அப்படின்னு விடுவீங்களா? உண்மை உள்ள நண்பராக இருந்தால் கடிந்து கொள்வீங்களா? ஒரு தவறான இதில் போய் ஒரு ஆபத்தில் போகும்போது கடிந்து கொள்வீங்களா? செய்யாதன்னு சொல்வீங்களா? ஒருத்தர் அவர் மனைவியுடைய சிநேகிதிக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ அந்த மாப்பிள்ளை அவ்வளோ நல்லவர் இல்லை அப்படின்னு இந்த புருஷனுக்கு தெரிஞ்சு மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு, நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இவனை கல்யாணம் பண்ண வேணாம், அவன் ரொம்ப மோசமானவன், சொல்லி அதை காப்பாற்று, உன் ஃப்ரெண்டை காப்பாற்றுன்றாரான். எனக்கு அவனை பற்றி எனக்கு தெரியும், நீ சொல்லு, உன் சிநேகிதை காப்பாற்றுன்றாரான். மனைவி என்னான்னு தான், நான் ஏன் காப்பாற்றணும், அவன் என்ன காப்பாற்றினாலான்ச்சான். என்னவா, நான் ஏன் போய் அவளை காப்பாற்றணும், அவள் என்ன காப்பாற்றினாளா அப்படின்னு. ஆகவே உண்மையான சிநேகிதர் என்ன செய்வாங்க? எச்சரிப்பாங்க, கடிந்து கொள்வாங்க. அதுதான் நீதிமொழிகள் 27:5 மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நீ மறைவாக ஒருத்தர் அன்புக்குதோ நீ வெளிப்படையாக கடிந்து கொண்டு அவங்க ஒரு பெரிய ஆபத்துலேருந்து என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருயிடும் முத்தங்களோ வஞ்சனை ஆகிய. ஒரு சிநேகிதன் உங்களை அடித்தாலும் உங்கள் நன்மைக்கு தான். ஏன் எப்படி இந்த மாதிரி காரியத்தை செய்கிற, ஏன் இவ்வளோ மதியீனமாக நடக்கிற என்று உங்களை அடித்தாலும் எதுக்காக அடிக்கிறாங்க? உங்களை காப்பாற்றும்படி. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சத்ருயிடும் முத்தங்களோ வஞ்சனை. சத்ரு உங்களை ஒழிக்கணும்னு இருக்கிறான். ஆனால் அவன் எப்படி உங்கள் முன்னாடி எப்படி நடிக்கிறான்? யூதாஸ்காரியத்து ஆண்டவருக்கு என்ன கொடுத்தான்? அன்பினாலியா கொடுத்தான். நான் யாரை முத்தம் கொடுக்குறோன்னு அவரை பிடிச்சின்னு போங்க, அவர் தான் இயேசு, நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு தெரியும் அவர் எங்கே இருக்கிறாருன்னு. சரியா? ஆகவே இந்த நாட்களில் உண்மையான சிநேகிதன் நம்மை கடிந்து கொள்வார்கள். காரணம் நம்ம நன்மைக்காக தான். நம்ம போய் குழியில் விழக்கூடாது, பயங்கரமான இதில் போய் மாட்டிக்கூடாதுன்னு. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஆகவே யாராவது உங்கள் நன்மைக்காக உங்களை கடிந்து கொண்டு என்ன சோர்ந்து போகாதீங்க. சத்ருவிடும் முத்தங்களோ வஞ்சனை. நீதிமொழிகள் 26:23 நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். தீய நெஞ்சம் இருதயம் எப்படி இருக்குது? உங்களுக்கு தீமை செய்யணும்னு தான் இருதயம். ஆனால் வெளியில் என்ன காட்டுறாங்க? நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு. பேசும்பொழுது அப்படியே அன்பு அப்படியே ஒழியுது. அவ்வளோ அன்பா, என்ன அன்பாக பேசுனாங்க. அதை பார்த்து மயங்காதீங்க. ஏன்னா இதயம் எப்படி இருக்கு? தீய நெஞ்சம். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாது. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு.
பகையை வஞ்சகமாக மறைத்து வைக்கிறவனோ அவனுடைய பொல்லாங்க மகா சபையிலே வெளிப்படும். ஆகவே சில பேர் பேச்சில் மயங்கிடுறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். எதில் மயங்கிடுறாங்களாம்? அவன் இருதயத்தில் 7 அருவருப்பு வச்சுன்னு இருக்கிறான். சரியா? உங்கள் மேலே அவன் நல்ல எண்ணமே 7 அருவருப்புகளை வைத்து கொண்டு பேசுகிறதெல்லாம் இனிமையாக இருக்கும். பேச்சை பார்த்து என்ன செய்யாதீங்க, மகைங்க. ஆகவே ஒரு நண்பன் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவர். ஆகவே ஆண்டவர் நம்மை கண்டிக்கிற சீர்திருத்துகிற எபிரேயர் 12:5-11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகும். ஏன்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்துடுங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன். தேவன் யார் மேலே அன்பாக இருக்காருமோ அவர் என்ன செய்வார்? கடிந்து கொள்வார், சிக்ஷித்து. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசை பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது அடங்கி நடக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? முரட்டாட்டம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ஆகவே சிக்ஷை யாருக்கு? யாருடைய பிரயோஜனம்? நம்முடைய எல்லாமே நன்மைக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார். சில அப்பா அம்மா இருங்க, வேலையில் அவங்கள நல்லா திட்டினாங்கன்னு வைங்க, அங்கே பல்ல கட்சின்னு திட்டெல்லாம் வாங்கின்னு அந்த கோபத்தை யார் மேலே வந்து காட்டின்னு இருப்பாங்க? இவங்க நன்மைக்காக சிக்ஷிக்கிறது இல்லை. இவருக்கு அங்கே கோபம், அங்கே இருக்க கோபத்தை அங்கே காட்ட முடியாமல் பல்ல கட்சின்னு ஆமாம் சார் தலையாட்டின்னு உள்ளானும் பயங்கரமாக பொங்கின்னு இருக்குது கோபம். அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே வந்து அப்பாவே பிள்ளைங்களை பார்த்து அது கிடையாது. அதை சொல்லுது. நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவருக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆகிய இந்த நாட்களிலே தேவன் நமக்கு உண்மை உள்ள சிநேகிதர். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆகவே தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆகவே இயேசு உண்மை உள்ள நண்பர். 2வது மன்னிக்கும் நண்பர், ஃபர்கிவிங் ஃப்ரெண்ட். சங்கீதம் 103:3-14. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் உயிரை காப்பாற்றினாலும் சாட்சி சொல்ல முடியும்? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. சில பேர் என் தலையெழுத்துங்க, அவங்க சாட்சி பாருங்க. இங்கே வசனம் என்ன உங்க முடிசூட்டினா என்ன அர்த்தம்? உங்கள் தலையில் என்ன இருக்குது? கிருபையும் இரக்கம். அதுதான் ஒவ்வொரு நாளும் சொல்லும். ஆண்டவர் என் தலையில் என்ன வைத்திருக்கிறார்? அவருடைய கிருபையும். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை, கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எத்தனை பேருக்கு திரும்பி கொஞ்சம் வாலிபன் ஆகணும்னு ஆசை இருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்குதா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய மிகுந்த, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம பாவங்களுக்கு தக்கதாக அக்கிரமங்களுக்கு தக்கதாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருப்போமான்னு தெரியல. அவர் செய்யாததுனால்தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ, மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் நம் மண் என்று ஆண்டவர் தெரியும் நம்ம நிலைமை என்ன. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே எப்படிப்பட்ட நண்பர்! சும்மா உன்னை மன்னிக்கிறேன்னு வாயில் சொன்னவர்ல, நம்மை மன்னிக்கும்படி தான் இரத்தத்தையே சிந்தினவர், நமக்காக ஜீவனையை கொடுத்தவர். ஆகவே இது வெறும் நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ என்ன மன்னின்னு வரும் வாயில் சொல்கிற மன்னிப்பு இல்லை. இது ஜீவனை கொடுத்து மன்னிக்கிற மன்னிப்பு. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம். சத்தியம் நமக்குள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதுக்கு அவர் உண்மையும் நீதியும். பாவங்களை அறிக்கையிட்டால், பாவம் இல்லை என்றால் என்ன நாமே பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க. உண்மையும் வேதத்தில் பாவம் அறிக்கை செய்து ஜபித்த இந்த சங்கீதம் 51:1 தாவீது பாவம் செய்யும்பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்ட சங்கீதம். எப்படி மன்னிப்பு கேட்குறார்? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும்.
நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தில், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காலத்தில் அந்த ஞானத்தை எனக்கு தெரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்தி, அப்பொழுது நான் சுத்தம். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழை என்ன. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் விளைக்கும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டி, நிலவரமான ஆவி என் உள்ளத்தில். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை பாவிகள் உம்மிடத்தில் மனம் தரும். ஆகவே தேவனிடத்தில் எப்படி அறிக்கை செய்ய வேண்டும், எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கும்பொழுது, நான் பண்ண தப்பே இல்லைங்க, அது ஒன்றும் பெருசு இல்லைங்க நான் சொல்கிறாங்க. சில பேர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்படி தேவனிடத்தில் வந்து தேவனுக்கு எல்லாம் தெரியும். மனுஷர்கிட்ட மறைக்கலாம். நீங்கள் 10 தப்பு பண்ணிட்டு ஒரு தப்பை மாத்திரம் அறிக்கை செஞ்சு 9 மறைச்சிக்கலாம் மனுஷர்கிட்ட. தேவனிடத்தில் எதுவுமே அவருக்கு எல்லாம் தெரியும். சங்கீதம் 139 1-24. சங்கீதக்காரன், ஆண்டவரே உமக்கு மறைவாய் ஒன்றுமே எல்லாம் உமக்கு தெரியும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் சபையில் உட்காந்து தூங்கின்னு இருந்தாலும் நீர் அதை அறிந்திருக்கிறீர். தூங்கி உழுதையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர். நான் உட்காரதலையும் தூங்கி முடிச்சு ஆராதனை மணி திருப்பி எழுந்திருக்கிறேன் பாருங்க, ஆமேன்னு ஒன்று, அதையும் அறிந்திருக்கிறீர். என் உட்காரதலையும் என் எழுந்தல் நீர் அறிந்திரு. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு. என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர். நீங்கள் வாயிலேருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஏன்னா இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு இது வரப்போகுது. அவங்க கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கணும். அவள் திடீர்னு இப்படி சொல்லிட்டியேன்னு அவங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க. என்ன இந்த மாதிரி சொல்லிட்டியே, இந்த மாதிரி பேசிட்டியேன்னு கூட இருக்கவங்களுக்கு கூட அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி என்ன இந்த மாதிரி சொல்லிட்டியேன்னு. சரியா? ஆண்டவருக்கு நீங்கள் உள்ளே வெளியே வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு அப்படி தானே போட்டிருக்கு. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத இடமாக இருக்கு. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கு. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல் வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவை, அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்ட பூமியில் தாழ்விடங்களே
விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். அப்போனா பாருங்க, ஆரம்பம்னா பிறந்த பிறகு பிறத்துக்கு முன்னாடி இருந்து ஆண்டவர் பார்த்துனே இருக்கார். உங்கள் அம்மா தாயின் வயதும் எலும்பு கூட இன்னும் உங்களுக்கு உருவாகல, அப்பத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கு. தேவனே உமது ஆலோசனைகளுக்கு எனக்கு எத்தனை, அவைகளின் தொகை எவ்வளவு? அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மிடத்தில் இருக்கிறேன். தேவனே நீர் துன்மார்க்கனை ஆழ்த்தினால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு, அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய நாமத்தை வீணாய். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகளை அருவார்க்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை அவர்கள் எனக்கு பகைஞராக சரியா? இவ்வளெல்லாம் சொல்லிட்டு என்னான்னு முடிக்கிறார். பாயிண்ட் என்ன? இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான குறிப்பு என்ன? இவ்வளோ நேரம் சொன்னதுடைய நோக்கம் என்ன? என்னான்னு சொல்லி முடிக்கிறார். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்னை சோதித்து என் சிந்தனைகளை, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த நாட்களிலே தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அதனால் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நான் பாவத்தை அறிக்கை செய்தால்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் மூடி மறைச்சுன்னு இருக்க, ஆண்டவர்கிட்ட ஒன்றும் செய்யாதது மாதிரி மனுஷர்கிட்ட பண்ணுற மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது. அவர் எல்லாம் தெரியும். வயிற்றுலேருந்து வெளியே வரத்துக்கு முன்னாடி இருந்து உங்களை பார்த்துன்னு இருக்கிறார். சரியா? ஆகவே தேவனிடத்தில் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே மறைக்க. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம முழு இருதயத்தோடு நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவரமாய் இருக்கிறார். மூன்றாவது, போராடும் நண்பர், ஃபைட்டிங் ஃப்ரெண்ட், நமக்காக போராடுகிற நண்பர். நீங்கள் உலகத்தில் சில நண்பர்கள் வாங்க, சரியா? ஆனால் உங்களுக்கு எதாவது ஆபத்து கஷ்டம் வந்தால் உங்களுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, போராட நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ தான் எங்கன்னா போய் ஒழிஞ்சுன்னு இருப்பாங்க. அப்போ தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணின்னு இருப்பாங்க. அவங்க நண்பருன்னு பேர், ஆனால் உங்களுக்காக இன்னும் என்ன செய்ய மாட்டாங்க, போராட மாட்டார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட நண்பர். போராடும். எரேமியா 20:10-11. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு பயம் சொல்லு, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கன்றாங்க பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் அவரை பற்றி எதாவது சொல்லுங்கள், நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அவதூறு அப்படி தானே போட்டிருக்கு. அநேகர் சொல்லும் அவதூறை அப்படின்னா நல்லது ஷேர் பண்ணுற எண்ணம் இல்லை உங்களுக்கு. அறிவிங்கள், சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு நிறையா இருக்காங்க சோஷியல் மீடியாவில், நிறைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுறேன். எது நல்லதில்லை, அவதூறு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? என்னோடு சமாதானமாக இருந்த அனைவரும் நாம் தவறி விழும்படி காத்திருந்து. இப்போ கூட இருக்கவங்களே எதுக்காக காத்துன்னு இருக்கிறாங்க? நீங்கள் இன்னும் மேலே போயினே இருக்கணும் காத்துன்னு இருக்காங்களே, எதுக்காக காத்துன்னு இருக்கிறாங்க? கூடியே சுற்றின்னு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே என்னென்னா எந்த எண்ணத்தோடு சுற்றின்னு இருக்கிறாங்க? நான் தவறி விழும்படி காத்திருந்து. இன்றைக்கி அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? இல்லாட்டி எரேமியா காலத்தில் மாத்திரம்தான் இருந்தாங்களா? இன்றைக்கி இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? கூட இருந்து குழி வெட்டுற ஆளுங்க இன்றைக்கும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? என்ன ஒரு சத்தமாக வருது, என்ன ஒரு உற்சாகமாக அதை சொல்கிறீங்க பாருங்க. என்னோடு சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒரு வேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனுக்கு குரோதம்
தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். ஆகவே கூட இருக்கிறவங்களே எதுக்காக காத்துனுறோம்? எப்போ விழுவான், எப்போ பழி வாங்கலாம், எப்போன்னா குரோதம்னா என்ன அர்த்தம்? நல்ல எண்ணமா? அவனை ஒரு வழி ஆகலாம் பார்த்துனே என்னப்பா அதை இன்றைக்கி விழுதானா? இல்லைங்க இன்றைக்கி நல்லா தான் இருந்தார். அப்படியா, சரி பார், நாளைக்கு பார்த்துன்னு எப்போ விழுவான்? இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்த வசனம் என்ன சொல்? கர்த்தரோ நமக்காக இந்த மாதிரி கீழே விழுவணும்னு காத்துன்னு இருக்கிற நண்பர் இருக்கும்போது வேற ஒரு நண்பர் இருக்கார். கர்த்தர், இவர் என்ன மாதிரி நண்பர்? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு. இப்போ யார் வேணும் உங்களுக்கு? கர்த்தர் மாதிரி நண்பர் வேணுமா, மனுஷர் மாதிரி நண்பர் வேணுமா? நிறைய பேர் மனுஷரை நம்பின்னு இருக்கிறாங்க. இந்த மனுஷர், அந்த என் சொந்தக்காரன், நண்பர், என் வேலை செய்கிற பக்கத்து வீடுன்னு எந்த நேரத்தில் உங்களை கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது. சரியா? கூட இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க முன்னாடி பேசுகிறத வச்சு எதுவுமே நீங்கள் உங்கள் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்க முன்னாடி பேசுகிறத வச்சு எதுவுமே நீங்கள் கணக்கு போடக்கூடாது. பின்னால் நீங்கள் இல்லாத பற்றி உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அதுதான் ஓகே. அங்கே தான் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. உண்மை வெளியே எங்கே வரும்? உங்கள் முன்னாடி வராது. ஐயா ஐயான்னு அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இங்கே போடுற ஐயாவை பார்த்து இங்கேருந்து வெளியே போன பிறகு அங்கே என்ன வருது அதை தான் பார்க்கணும். சரியா? அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சின்னு இருக்காதீங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு ஆகையால், இந்த நண்பர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு கர்த்தர் இருக்கிறபடியால், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். இந்த நாட்டில் நமக்காக போராடும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 41:10-13. நீ பயப்படாதே. இன்றைக்கி யாருன்னா பயந்துன்னு இருந்தீங்கன்னு வைங்க, என்ன நடக்குமோன்னு பயந்துன்னு யாருன்னா இன்றைக்கி உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தான். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்க யாவரும் வெட்கி லட்சியம். யாருன்னா அவங்க மேலே எரிச்சலாக இருக்கிறாங்களா? உங்களை பார்த்தாலே வயிறு இருதுன்ற மாதிரி ஆட்கள் உங்களுக்கு உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? இதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே அன்பு பொழியுதா அவங்களுக்கு? அப்படியே நிரம்பி வயோன்னு அன்பில் நிரம்பி வழிகிறாங்களா? கொஞ்சம் வயிறு எரியுதா? இந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறாங்க. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்க? வெட்கி லட்சியம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள். யாருன்னா வழக்காடுறாங்களா? அப்போ என்ன இந்த வாக்குத்தத்தத்தை? உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் எழுப்பவர்களாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 32:7-8. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருக்க. அசீரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கும் ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள். அவனோடு இருக்கிறது மாம்ச, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவன் கூட இருக்கிறது வெறும் மனுஷர்கள், மாம்சம். நம்ம கூட வேற மனுஷன் யார் இருக்க? தேவன் நம்மோடு, நம்முடைய யுத்தங்களை நடத்தும்படி தேவன்
அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாக எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தை மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த நாட்கள் அதை விசுவாசிகள். மனுஷரை கண்டு பயப்படாத, அவனோடு இருக்கிறது வெறும் மனுஷன். நம்மோடு தேவன் நம்முடைய யுத்தங்களை நடத்தும்படி நம்முடைய தேவன் நம்மோடு, ஏன்னா நமக்காக போராடுகிற நண்பர். 2 நாளாகமம் 20:1-24. இதற்கு பின்பு மூவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கும் அப்புறத்துள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சில பேர் சண்டை போடுறதுக்கு கூட கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்துப்பாங்க, நீயும் வாப்பான்னு. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இவ்வளோ பெரிய யுத்தம் உனக்கு விரோதமாய் வருது, இவ்வளோ பெரிய ஆபத்து என்று சொல்லும் பொழுது என்ன நடந்துச்சு? என்ன செஞ்சாங்க? நமக்கு ஒரு ஆபத்துனா என்ன செய்யணும்? அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார். ஒரு ஆபத்துனா என்ன செய்ய? எல்லாரும் தேவனை தேட வேண்டும். அப்படியே யூதா ஜனங்கள், யோசபாத்துக்கு வேறு வேலை இல்லை, சும்மா இந்த மாதிரி தான் உபவாசம் ஜபன்னு சொல்லி நிற்பார். எங்களுக்கு நேரமே கிடையாது, எங்கள் குடும்பம் நடத்தணும், பிள்ளைங்க படிக்கிறாங்க, சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இதை வாங்கணும், இதை விற்கணும், நீ பண்ணின்னு இருப்பா, நீ உபவாசம் பண்ணின்னு உனக்கு எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொன்னாங்களா? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆபத்துங்க, கர்த்தரை தேடுங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் எல்லா பட்டணத்துலையும் ஆண்டவரை தேடணுங்க, இல்லாட்டி நம்ம நிலைமை என்ன ஆக போகிறது? அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்தின் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையில் எல்லாம் வந்துட்டாங்க. தேவ ஆலயத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? வந்து, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. ஒரு ஆபத்துனா எப்படி ஜெபம் பண்ணு? உங்கள் உயிருக்கு ஆபத்து, உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து என்ற சூழ்நிலையில் தேவனை நோக்கி எப்படி ஜபிக்க வேண்டும்? கவனமாக இந்த ஜபத்தை நம்ம என்ன செய்யணும் பாருங்க. என்ன ஜபம் பண்ணுறாங்க? ஆண்டவர் வந்து முறுமுறுக்கிறாங்களா? ஆண்டவர் மேலே கோபமாக வந்து பேசுகிறாங்களா? எப்படி ஜபம் பண்ணுறாங்க? ஒரு ஆபத்து இக்கட்டுன்னும் போது தேவனுடைய ஆலயத்தில் வந்து எப்படி என்ன சொல்லி ஜபித்தார்கள்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தெய்வம். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து கொடிகளை துரைத்து விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? என்னன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் உம்முடைய சிநேகிதன், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இதை கொடுத்தீர். ஆகவே ஆபிரகாம் மரித்து எத்தனை நூற்றாண்டு கடந்து போனாலும் தேவன் ஆபிரகாம் என்ன செய்யலை? மறக்கவில்லை. அவருடைய சந்ததியும் மறக்கவில்லை. இன்றைக்கி நண்பருன்னு வாங்க, நீங்கள் கண்ணை முன்னின்னு அவங்க குடும்பத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஒரு பிரபலமானவர் சென்னையில் பிரபலமான ஒருவர் வந்து இந்த கொரோனா டைமில் இறந்துட்டார். கொரோனா வந்து இறந்துட்டார். சரியா? அந்த கல்லறையில் அங்கே அவருக்கு அறிமுகம் தெரிஞ்ச சில ஏழை மக்கள், எளிமையான மக்கள் அந்த லாக்டவுனை மீறி என்ன பண்ணிட்டாங்க? கல்லறைக்கு வந்துட்டாங்க. வந்து அவருக்கு இறுதி மரியாதை
செலுத்தணுன்னு ஏழை எளிய மக்கள். அப்போ அவர் அடக்கம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவங்க மகன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அவர் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க, எல்லாரும் எனக்கு தெரியும். எங்கள் அப்பாவுடைய நண்பர்களாம் அவரோடு பழகினவங்க, எல்லா இடத்துலையும் போய் சந்தோஷமாக அனுபவித்த எல்லாரும் எனக்கு தெரியும். ஒருத்தர் கூட இன்றைக்கி என்ன செய்யலை, ஒரு நண்பர் கூட நீங்கள் தான் அவரை இறுதி மரியாதை செலுத்த நீங்கள் தான் வந்து செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்க. அப்படின்னா உலகத்தில் நண்பர் எந்த விதத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கூட நல்லா அனுபவித்தவங்க ஒருத்தர் கூட என்ன செய்யலை, வரவே இல்லை. அவங்க மகன் சொன்னது ஜனங்களை பார்த்து நீங்கள் தான் வந்துருக்கீங்க, எங்கள் அப்பாவுடைய நண்பரெல்லாம் எனக்கு தெரியும், ஒருத்தரும் என்ன செய்யலை இன்றைக்கி, வரவில்லை. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட சிநேகிதர் அல்ல. உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு நீர் என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதன், நாங்கள் உம்முடைய சிநேகிதனுடைய சந்ததி, எங்களுக்கு கொடுக்கலையா, நீங்கள் வாக்கு கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்ச முதலான தீமைகள் வந்தால், எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால், கஷ்டம் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கணும், பைய தூக்கின்னு ஷாப்பிங் போகணும், வகை வகையாக சமைச்சு சாப்பிட்னு இருக்கணும். அப்படியே போட்டிருக்கு. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் என்ன செய்யணும்? அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்புகிடையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கோம். இதுதான் ஒரு கஷ்டம், ஆபத்துன்னா எங்கே ஓடி வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி, அங்கேருந்து ஆண்டவரே எங்கள் இடுக்கண்களை ஆபத்தில் எங்களை விடுவியும். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மூவாபியர், சேரர், மரத் தேசத்தாருடைய வழியாக போக நீர் உத்தரவு கொடு. ஆகையால் அவர்கள் விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாத. இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி. உலகத்தில் நன்மை செஞ்சு யாருன்னா தீமை செஞ்சுருக்காங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? தீமை செய்கிற ஜனங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? பயமாக இருக்கா சொல்கிறதுக்கு? அடுத்த தீமை பண்ணிவிடுவாங்கன்னு. நன்மை பெற்று தீமை செய்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா? இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கிட்டு தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட எங்கள் தேவனே என்னன்னு ஜெபம் பண்ணுறாங்க. அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு நாங்கள் பார்த்து, நீங்கள் ஒன்றும் ஆண்டவரை நீர் ஒன்று நாங்களே எல்லாம் பார்த்து நாங்கள் பெரிய ஆளுங்கன்னு சொன்னாங்களா? எங்களுக்கு பலன் இவ்வளோ திரளான கூட்டத்துக்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவர், நான் பெரிய ஆள், நான் பயங்கர சாமர்த்தியம், என்ன நினச்சிட்டீருங்க? அப்படி வந்து சில பேர் எதை கேட்டால் எல்லாம் நான் பார்த்து எல்லாம் எனக்கு தெரியுங்க, அப்படி எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்களே, கேட்டிருக்கீங்களா? எதுவும் தெரியாதுன்னே என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்ல. எங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க? நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி. இதுதான் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் கண்கள் சரியா. அப்போ வந்து ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நின்று, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, இந்த கண்கள் உண்மையே நோக்கின்னு சொன்னாங்க பாருங்க.
ஆண்டவர் கண்டுக்காமல் இருந்தாரா? யூதா கோத்திரத்தார் அனைவரும், ஒரு சிலருன்னு போட்டிருக்கா, அனைவரும் அவங்க மாத்திரமா வந்தாங்க? அவர்கள் குழந்தைகளும், அவங்க வெறும் பிள்ளையை மாத்திரம் கூட்டின்னு வந்தாங்களா? அவர்கள் பெண் ஜாதிகளும், சரியா, அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக. ஒரு சூழ்நிலைன்னா இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எல்லாரும் குடும்பம் குடும்பமாக என்ன செய்யணும், வந்து சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவனை நோக்கி என்ன செய்யணும். அப்படி கூப்பிடும் பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற அங்கே லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய ஆவி இறங்கி என்ன சொல்கிறார்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். குடும்பம் குடும்பமாய் வந்து ஆண்டவரேன்னு தேடும் பொழுது ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார்? என்ன சொல்கிறார்? நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன்? இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, தேவனுடையது. இவர் நமக்காக போராடும் நண்பர். சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குறார்கள். ஆண்டவரே என்று எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கு. நாளைக்கு நீங்கள் அவளுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருவார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கண்டு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, என்ன செய்யுங்க? நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆகவே நம்ம குடும்பமாக தேவனை தேடினால் தேவன் என்ன செய்ய ஒன்றும் நீங்கள் சும்மா இருந்து நான் செய்கிறத அதுதான் முக்கியம். அதனால தான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேணும். அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும். நாளைக்கு அவருக்கு எதிராக கர்த்தர் உங்களுடனே. அப்பொழுது யோசேபா தரை மட்டும் சகல யூதா கோத்திரம் எருசலேம் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? தங்களை தாழ்த்தினார்கள். கோகாத்திரன் புத்திரலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து என்ன செஞ்சாங்க? அமைதியாக உட்காந்துன்னு வேடிக்கை பார்த்துருந்தாங்களா? ஏதோ சில பேர் ஏதோ பேசுகிறாங்க. அங்கே ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்ன எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துன்னு இருந்தாங்களா? என்ன செஞ்சாங்கல்லாம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். ஒரு யுத்தம் ஆபத்து இக்கட்டுன்னு என்ன செய்யணும்? ஆண்டவரை மகா சத்தமாய் துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும். உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வரக்கூடாது. அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்படுகள். யோசபாத் என்ற யூதாவே, எஸ்லேம் கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படும். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவேன். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை. இந்த இக்கட்டான சூழ்நிலை தேவனை துதிக்கவும் பாடவும் தொடங்கி என்ன நடந்துச்சு? ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன நடந்துச்சு? இப்போ உங்களுக்கு இக்கட்டு இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறீங்களா, முறுமுறுத்துன்னு இருக்கிறீங்களா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியரும், சேரின் மலைத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினான். அவர்கள் வெட்டுண்டு கர்த்தர் அவங்களே ஒருத்தர் அழிக்கும்படி. எப்படி அம்மோன் புத்திரரும்
மோவாபியரும் சேர் குறித்து சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக சேயர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்கதாக கைகொள்ளார். யூதா மனுஷர் வனாந்திரத்திலே சாமா கோட்டையிலே வந்து இந்த ஏராளமான கூட்டம் இருக்கத்தக்கை நோக்கும்போது என்ன நினைச்சு, ஏதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக ஒருவரும். ஆரம்பத்தில் வந்து சொல்கிறாங்க, திரள் கூட்டம் வந்து நிற்குதுங்க, இத்தனை தேசம் உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணாங்க, ஆண்டவரை தேடினாங்க. எல்லாரும் வந்து ஆண்டவரே சொல்லுமா, நீங்கள் ஒன்றும் பண்ணாது, நீங்கள் நின்று நான் செய்கிறதை நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை ஆண்டவர் துதித்தாங்க. மிக சத்தத்தோடு கம்பீரமாய், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இப்போ முடியும் போது அதே திரள் கூட்டம் அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அதே திரள் கூட்டம் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, பிரேதங்களாய் எல்லாம் ஆள் அவுட். அது எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் ஆள் போயாச்சு, பிரேதங்களாய் இருக்கு. இவங்க போய் யாரையாச்சும் கொலை பண்ணாங்களா? ஒன்றுமே. அதுதான் நீங்கள் ஒன்றும், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. கர்த்தர். ஆகவே கர்த்தரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற இந்த நாளிலே அதை உணர்ந்தவர்களாக எப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார், அவரை நாம் நம்ப வேண்டும். இயேசு நம்ம ஜீசஸ் அவர் ஃப்ரெண்ட், உண்மையுள்ள ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட். எல்லாரும் கைவிட்டாலும் நம்மை கைவிடுவ, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை இந்த ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டேஸ் கடைசி வரைக்கும் அவங்கள கூட. இரண்டாவது ஃபர்கிவிங் ஃப்ரெண்ட், மன்னிக்கும் நண்பர். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறது. அக்கிரமங்களுக்கு தக்கதாக, பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிற அந்த பாவங்களை அறிக்கை செய்வோம்னால் அவர் உண்மையும் நீதி எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர். மூன்றாவது ஃபைட்டிங், நமக்காக போராடுகிற பயங்கரமான பராக்கிரமசாலி. நம்மோடு பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை இப்படிப்பட்ட தேவன் மீது நாம் என்ன செய்யணும், வைக்க வேண்டும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நம்முடைய ஆலயத்திலே உம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி, இந்த நாட்களிலே உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை உயர்த்தும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசுகிற தேவன், இந்த நாளிலே எங்களுடைய நண்பராக இருக்கிறீர். இனி ஊழியக்காரர் என்று உங்களை அழைப்பேன், சிநேகிதர் என்று அழைக்கிறேன். எங்களுடைய சிநேகிதராக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு உண்மையுள்ள சிநேகிதர். எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு கொடுத்தது. இந்த நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவனை நம்பி ஜீவிக்கும்படி, எங்கள் நன்மைக்காகவே எங்களை கடிந்து கொள்ளுகிற தேவன், சிக்ஷிக்கிற தேவன், எங்களை சீர்திருத்து, எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கு. எங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்யாமல், எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமல், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம் அவ்வளோவா உம்முடைய கிருபை எங்கள் மீது இருக்கிற தயவுக்காக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுற்றி, பாவங்களை அறிக்கை செய்யும்பொழுது எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திக்க உண்மையும் நீதியுள்ள தேவனாக இருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே சமூகத்திலே தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும்படி நாட்களில் கிருபை திரவணமாய் எங்களுக்காக போராடுகிற சிநேகிதர், பயங்கரமான பராக்கிரமசாலி எங்களோடு இருக்கிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற தேவன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்
அவர்களோடு இருப்பது எங்களோடு நீர் இருக்கிறீர். எங்கள் யுத்தங்களை நடத்தும்படி, எங்களை விடுவிக்கும்படி. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மக்களை விடுவித்த தேவன் இன்றைக்கும் அப்படியும் எங்களோடு நீர் இருப்பீராக, விடுவிப்பீராக, பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அந்நாளில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உடைய தேவையெல்லாம் நல்ல சுகம்பலம் தார். கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை இந்த நாளிலே நீர் கட்டளையிடுவீராக. உடைய வீட்டின் நன்மையால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும், பலப்படுத்தும், கரம் பிடித்து வழிநடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.